வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல தீபாவளிக்கான பட்சணம் ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு ட்ரெடிஷ்னலா தீபாவளிக்கு பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட், எந்த அளவுக்கு நல்ல உதிரா வந்திருக்கு, உக்காரை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த உக்காரை நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமான டைம் எடுக்கும். உதிரியா வர்றதுக்கு ரொம்ப நேரம் கிளற மாதிரி இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய மெத்தட் ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப குவிக் ஆயிடும். அதே நேரம் நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல பண்ணும்போது அந்த டேஸ்ட், டெக்ஸ்டர், ஃபிளேவர் எப்படி வருமோ அதே மாதிரி பர்ஃபெக்டா வந்துடும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, ஈஸியான மெத்தட்ல இந்த டேஸ்டி அண்ட் சாஃப்டான உக்காரை குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு உக்காரை கடலை பருப்புல பண்ண போறோம். அதுக்கு 1 கப்பு கடலைப்பருப்பு நான் எடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அது தகுந்த மாதிரி கப்பு, டம்ளர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு நம்ம எந்த கப்ல அளந்துக்கிறோமோ மத்த எல்லாமே அதே கப்ல அளந்துக்கணும். இப்ப நான் எடுத்து வச்சிருக்கிற 1 கப்பு கடலைப்பருப்பு, அதாவது வெயிட்ல பாத்தீங்கன்னா 150 கிராம்ஸ் இருக்கு. இதை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு ஒரு 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். பருப்பு பாருங்க நல்லா ஊறி இருக்கு. ஊறின கடலைப்பருப்பை இந்த மாதிரி ஸ்ட்ரைனர்ல எடுத்துட்டோம்னா தண்ணி ஃபுல்லா நல்லா ட்ரைன் ஆயிடும். இது ஒரு 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். நம்ம 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்தோம் இல்லையா, அதே அளவுக்கு வெல்லம். ஸ்வீட் கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னா 1.25 கப்பு வரைக்கும் சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுப்போம். நான் ஒரு 1/4 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம். கடலைப்பருப்புல இருந்து தண்ணி ஃபுல்லா நல்லா ட்ரைன் ஆயாச்சு. இப்ப இதை நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இதுல தண்ணி சேர்க்காம கோர்ஸா நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். கடலைப்பருப்பை இதை போல கொஞ்சம் குறைப்பா அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். ஒரு இட்லி பிளேட்ல, அதாவது பிளெயினான பிளேட்டு, கொஞ்சம் நெய் விட்டு நம்ம கிரீஸ் பண்ணிக்கணும். ஸ்வீட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நெய் விட்டா நல்லா வாசனையா இருக்கும். இதுல சின்ன சின்னதா அந்த கடலைப்பருப்பு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறதுக்காக இந்த பிளேட்ல இது போல வச்சுக்கலாம். இல்ல பெரிய இட்லி பிளேட்ல கூட நம்ம பண்ணிக்கலாம். இல்ல பிளெயின் பிளேட்ல ஸ்ப்ரெட் பண்ணி கூட பண்ணலாம். ஃபுல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த இட்லி பாட்ல தண்ணி சூடாயிட்டு இருக்கு. இந்த பிளேட்டை நம்ம இதுல இறக்கிடலாம். ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். இது ஸ்டீம் ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயாச்சு. கடலைப்பருப்பு பாருங்க நல்லா வெந்திருக்கு, நல்லா கலர் மாறி இருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சூடு ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது இப்ப நல்லா சூடு ஆறியாச்சு. இப்போ சின்ன சின்ன பீசஸா நம்ம கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல போட்டு பல்ஸ் மோட்ல அரைச்சோம்னா நல்லா அப்படியே பூ போல உதிரா வந்துடும். இப்பயே நல்லா உதிர்ந்துதான் வருது. கையில உதுக்கிறதோட மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்டா வேலை ஆயிடும். பாருங்க, இதை போல நல்லா பூவா அழகா உதுத்து எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம கையில உதுத்தா கூட இந்த அளவுக்கு நல்லா ஃபைனா உதுக்க முடியாது. பாருங்க எந்த அளவுக்கு நல்லா உதிரா வந்திருக்கு. ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் பொடியா கட் பண்ணிருக்கிற முந்திரி பருப்பு லேசா செவக்கிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். முந்திரி லேசா செவந்து வரும்போது 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலுக்கு பதிலா தேங்காயை பல்லு பல்லா கீரி கூட நம்ம போட்டுக்கலாம். தேங்காயில் இருக்கிற ஈரம் போக நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரியும் தேங்காயும் நல்லா வறுபட்டாச்சு. இது வேற பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே பேன்ல நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த வெல்லம், அது ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். வெல்லம் பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. வெள்ளப்பாகு ரெடி ஆயாச்சு. இது பதம் நம்ம செக் பண்ணிடலாம். ஒரு கப்புல கொஞ்சமா தண்ணி எடுத்துட்டு இருக்கேன். இதுல ஒரு 2 சொட்டு இந்த வெள்ளப்பாகு விடுவோம். அது பாருங்க கரையாம அப்படியே இருக்கு. எடுத்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு வரும். பாருங்க இந்த மாதிரி உருட்டணும்னா உருட்ட வரும். இந்த மாதிரி பாகுதான் நமக்கு தேவையா இருக்கும். பாருங்க கொஞ்சம் சாஃப்டாவும் இருக்கும், அதே நேரம் நல்லா உருட்டுறதுக்கும் வரும். நம்ம வேக வச்சு உதுத்து வச்சிருக்கோம் இல்லையா கடலைப்பருப்பு, அதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈரமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா உதிர்ந்து வந்துடும். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
மிக்ஸ் பண்ணும்போது அது கட்டிகள் எது இருந்தாலும் லேசா அந்த மாதிரி உடைச்சு விட்டுட்டே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுருக்கேன். பாருங்க எந்த அளவுக்கு நல்லா உதிர் உதிரா வந்திருக்கு. நல்லா வந்து சாஃப்டாவும் இருக்கு. நம்ம நெய்ல ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற முந்திரி பருப்பு தேங்காயை சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, சின்ன பீஸ் பச்சை கற்பூரம், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். உட்கார பாருங்க நல்லா சாஃப்டாவும் உதிரி உதிரியாவும் நல்லா வாசனையா ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. உட்காரை வந்து ஈஸியா ரொம்ப குயிக்கா ரெடி ஆயாச்சு. அதே நேரம் நம்ம பாருங்க நல்லா அப்படியே உதிரு உதிரா போல போலன்னு ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. உட்காரை வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. இப்ப நம்ம எடுத்துக்கலாம். சர்மா சாஃப்டா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. எல்லாம் மெத்து மெத்து மெத்துன்னு இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம சேர்த்துருக்கிற வெல்லம் வந்து கரெக்டா இருக்கு. கொஞ்சம் ஸ்வீட் தூக்கலா வேணும் அப்படின்னா இன்னொரு 1/4 கப் நீங்க அதிகமா சேர்த்துக்கோங்க. நெய்யில வந்து நம்ம தேங்காய் முந்திரி வறுத்து போட்டிருக்கோம் இல்லையா, அது ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. அதாவது பல்லு பல்லா கீரியும் போட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரி துருவியும் போட்டுக்கலாம். நல்ல ஏலக்காய் பொடி கொஞ்சமா வந்து பச்சை கற்பூரம் சேர்த்தா கூட இந்த வாசனை வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அப்படியே கோவில் பிரசாதம் மாதிரி இருக்கு. இந்த உதிரி உதிரியான டெக்ஸ்டர் வந்து நமக்கு சீக்கிரமா கிடைக்கணும் அப்படின்னா இந்த கடலை பருப்பு நம்ம ஊற வைக்கிறோம் இல்லையா, அது வந்து நல்லா தண்ணியை ட்ரெயின் பண்ணிட்டு ஒரு சொட்டு தண்ணியும் சேர்க்காம நம்ம மிக்சியில பல்ஸ் மோட்ல அரைச்சுக்கணும். அப்ப நல்லா இந்த உதிரு உதிரா வந்துடும். அந்த மாதிரி வந்தாலே நமக்கு வந்து உட்காரை கிளறும் போது சீக்கிரம் உதிர்ந்துரும், ரொம்ப டைம் எடுக்காது. வெள்ளை பாகு பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சி. இந்த பாகு எப்படி பண்றது அப்படின்னு நான் காமிச்சிருக்கேன். அழகா எடுத்தோம்னா நல்லா உருட்டுறதுக்கு வரணும், அதே நேரம் பிரஸ் பண்ண அமுங்கவும் செய்யணும். அந்த பதத்துல கரெக்டா எடுத்துட்டோம்னா பர்ஃபெக்டா வந்துடும். உட்காரை பண்றது பெரிய விஷயமே கிடையாது. இதே மாதிரி இதே மெத்தட்ல இந்த ட்ரெடிஷ்னல் ஃபிளேவர் டேஸ்ட்ல இந்த குயிக்கான மெத்தட்ல நம்ம பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, இதே மாதிரி இந்த உட்காரை தீபாவளிக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா சூப்பரா அமையும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு தீபாவளி ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.